எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய 46வது கருத்தரங்கத்தில் முதல் பேச்சாளராக சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக நான் தான் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹோரா சாஸ்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் தான் பேசுகிறோம். அது என்ன ஹோரா சாஸ்திரம்? பழமொழியே இருக்குது. அந்த ஹோரநாதனை அனுசரித்து நம்ம ஒவ்வொரு காரியங்களை செஞ்சோம்னா அந்த காரியங்களில் வெற்றி, சந்தோஷம், மனமகிழ்ச்சி, ஆனந்தம், தொழில் முறையில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். கோரை அறிந்தவங்க தோத்ததாக சரித்திரமே இல்லை, பழமொழி இருக்குது. அப்போ இந்த ஹோரா சாஸ்திரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா அதுக்கு 7 கிரகங்களுடைய அடிப்படையில் தான் நம்ம ஹோரை சாஸ்திரம் பார்ப்போம். அது என்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்கள் சார்ந்து தான் நம்ம ஹோரா சாஸ்திரம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களும் இப்போ சூரியன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, சூரியன் இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள், அடுத்தது முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள், அடுத்தது நம்மளுடைய ஒரு நிர்வாகத்திறமை, ஒரு ஆளுமை, ஒரு பொறுப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம பண்ணுறோம்னா அந்த சூரிய ஓரை பயன்பெறும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சந்திர ஓரை அப்படின்னாவே அந்த சந்திர ஓரையில் ஒரு உணவுகள் தானம் பண்ணுவதற்கும், மனமகிழ்ச்சியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களுக்கு ஒரு குடும்பத்தோடு குதூகலமாக போய் ஒரு விழாக்கள் நடத்துவதற்கும், தாய் சம்மந்தப்பட்ட ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சந்திரனோட ஓரை பயன்படும். அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஓரை அப்படிங்கிறது நம்மளுக்கு கடனெல்லாம் வாங்கக்கூடாது, அடுத்தது ஒரு வீரியமான ஒரு வெற்றியை தேடி போகிறோம் அப்படின்னா இந்த காரியங்களெல்லாம் செவ்வாயோட ஓரையில் பண்ணுறது சிறப்பு. அதே மாதிரி புதனோட ஓரை அப்படின்னா இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்ட்டு, பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி புதன் ஓரை சிறப்பு அப்படிங்கிற மாதிரி. குரு அப்படின்னா தெய்வங்களுடைய அனுகிரகத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அந்த வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுறது, ஒரு படிப்பு பள்ளிக்கூடம் போய் சேர்றதுக்கு, உயர்கல்வி சார்ந்த விஷயத்துக்கு, பண வரவு வர்றதுக்கு உண்டானது, இது எல்லாமே ஒரு சிறப்பான பலனை தரும். சுக்கிரனோட ஓரை வீடு கட்டுறதுக்கு, ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு, ஒரு திருமண விஷயங்களுக்கு, ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு எல்லாமே இந்த சுக்கிர ஓரை பயன்படும். சனியோட ஓரை அதாவது ஒரு வேலை விஷயமாக ஒருத்தர் நம்ம பார்க்க போகிறோம், தொழில்காரங்கனான அந்த விஷயத்தை பார்க்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு சூரியன் முதற்கொண்டு சனி வரைக்கும் 7 கிரகங்களுடைய ஓரைகள்லாம் இருக்கும். இதில் நம்ம சுப ஓரை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறது என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? அது சந்திரனோட ஓரை, வளர்பிறை சந்திரன், அடுத்தது குருவோட ஓரை, புதனோட ஓரை, சுக்கிர ஓரை, இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல ஓரைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆகாத ஓரை அப்படிங்கிறது சூரியனோட ஓரை, செவ்வாயோட ஓரை, சனியோட ஓரை, இந்த ஓரையெல்லாம் நம்மளுக்கு ஆகாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுதான் நம்மளுடைய ஒரு தவறான புரிதல்கள். அப்போ இந்த ஹோரா சாஸ்திரம் என்பது பொதுவான தன்மை அல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய குணாதிசயங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இயங்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு குரு ஓரை நல்லது செய்யும் அப்படின்னா எனக்கு அந்த குரு ஓரை நல்லது செய்யுமானா கண்டிப்பாக செய்யாது. உங்களுக்கு சுக்கிர ஓரை நல்லது செய்யுது அப்படின்னா எனக்கு சுக்கிர ஓரை கண்டிப்பாக மோசமாக இருக்கும். நீங்கள் குரு ஓரையில் நான் பணம் வாங்கினேன், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணேன், மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அதே குரு ஓரையில் நான் பணத்தை இழந்திருப்பேன், பணம் லாஸ் ஆகிருக்கும். அப்போ இதில் என்னன்னா, ஒவ்வொரு லக்னத்திற்கும் பணத்தை, வெற்றியை, புகழை தேடித்தரக்கூடிய ஓரைன்னு 12 லக்கணத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். இங்கே எந்த ஓரையும் சுப ஓரையும் இல்லை, எந்த ஓரையும் பாவகோரையும் இல்லை அப்படிங்கிற பேசுகிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னவங்கெல்லாம் தப்பாக சொல்லியிருக்காங்களா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த ஓரையும் அவங்களுடைய லக்னத்திற்கு தகுந்தாற் போல் தான் நம்ம பாவ ஓரைன்னு நினச்சிட்டு இருக்கிறது கூட யோகத்தை செய்யும். சுப ஓரைன்னு நம்ம எதை நினச்சிட்டு இருக்கிறோமோ அதுதான் சில லக்னத்துக்கு தீமை செய்யும். அப்போ இந்த ஓரையுடைய ஃபார்மெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லியும் காலையில் நம்ம என்ன கிழமையில் பிறக்கிறோமோ அந்த கிழமையில் பிறந்த உடனே காலையில் இந்த சூரிய உதயம் ஆகி இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் வருது பார்த்திங்களா சூரிய ஓரை, அதுதான் அந்த கிழமைநாதனுடைய ஓரை. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ராசிகள் 12 ராசிகள், அந்த 12 ராசியில் இந்த மேல் பார்ட் ஒரு ராசி இருக்கும் பார்த்திங்களா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், அப்படியே கடகத்துலேருந்து நேராக வந்துட்டிங்கன்னா கும்பம், மீனம்,
இந்த 6 ராசிகள் அப்படிங்கிறது வந்து இதனுடைய கிழமைகளோட அடிப்படையில் தான் இயங்கும். நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சூரியனோட ஓரை, அடுத்தது வந்து சூரியனுக்கு அடுத்தது வரக்கூடிய ஓரை சுக்கிரனோட ஓரை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி சூரிய உதயம் 6 மணின்னு நீங்கள் ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும், அதாவது காலை 6 to 7 சூரிய ஓரை, மதியம் 1 to 2 சூரிய ஓரை, நைட்டு 8 to 9 சூரிய ஓரை. நம்ம என்ன கிழமையில் பிறக்கிறோமோ அந்த கிழமையில் பிறக்கக்கூடிய காலை 6 to 7 அது வந்து நீங்கள் சூரிய உதயத்தை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் சூரிய ஓரை வந்து 5 மணி 52 நிமிஷத்துக்கு வருது அப்படின்னா 5 மணி 52 முதல் 6:52 வரை நாமக்கல் மாவட்டத்தில் சூரிய ஓரை தான். இதே 6:55 வந்துருச்சுன்னா அது வந்து சூரிய ஓரை அல்ல, அது சுக்கிர ஓரை. நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இது மாதிரி நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ முதல்ல இந்த ஓரை எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு மனப்பாடத்துக்காக உங்களுக்கு ஒரு புரிதல் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சூரியனோட ஓரை எடுத்துக்கிறோம். சூரியனுக்கு அடுத்தது இன்றைக்கி உதாரணத்துக்கு இப்போ மேச ராசியில் செவ்வாய் வந்து ஆட்சி, சூரியன் உச்சம். அப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறோம்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய ஓரைனா மேசத்துக்கு அடுத்த ராசி என்ன ராசி? ரிஷப ராசி. 7 to 8 சுக்கிரனோட ஓரை. ரிஷப ராசிக்கு அடுத்தது என்ன ராசி? மிதுன ராசி. அப்போ 8 to 9 புதனோட ஓரை. அந்த ராசிக்கு அதிபதி புதன். அடுத்து 9 to 10 சந்திரனோட ஓரை. அப்படியே நேரம் என்ன பண்ணிடணும், 10 to 11 கும்பத்தில் சனி ஆட்சி, சனியோட ஓரை. அதுக்கு அடுத்தது குருவோடைய ஓரை. அதுக்கு அடுத்தது செவ்வாயோட ஓரை. மீண்டும் மதியம் 1 to 2 வந்துருக்கிறப்ப சூரியனோட வரும். இப்படியே தான் இது ரோலிங் ஆகிட்டு இருக்கும். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா லக்கணத்துக்குமே இந்த சுப ஓரைகள் நன்மையை தருமா? நிச்சயம் தரவே தராது. அப்போ தராதுன்னு என்ன? லக்கணங்கள் சரலக்கணம், ஸ்திரலக்கணம், உபயலக்கணம்னு 3 லக்கணம் இருக்குது. அப்போ சரலக்கணம்னு என்ன லக்கணம்? மேசம், சிம்மம், தனுசு. ஸ்திரலக்கணங்கிறது ரிஷபம், கன்னி, மகரம். உபயலக்கணங்கிறது மிதுனம், 3, 7, 11. அதாவது அதை அப்படி கூட பார்க்க வேணாம். மொத்தத்தில் வந்து நம்ம 7 கிரகம் தானே, அதனால் வந்து 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11ங்கிறத மட்டும் எடுத்துக்குவோம். அப்போ 1, 5, 9னா மேசம், சிம்மம், தனுசு. 2, 6, 10 அப்படிங்கிறது ரிஷபம், கன்னி, மகரம். 3, 7, 11ங்கிறது மிதுனம், துலாம், கும்பம். இதுதான். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு லக்கணத்திற்குமே அவங்களுடைய திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லக்கணங்கள் எல்லாமே நிச்சயம் 100% நன்மையை தரும் அப்படிங்கிறது உதாரணம். அப்படின்னு என்ன? ஒரு உதாரணத்துக்கு மேச லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க. இந்த மேச லக்கணத்துக்கு அதனுடைய திரிகோண லக்கணம் எது? மேசம், சிம்மம், தனுசு. அதனுடைய அதிபதிகள் யார்? மேசத்துக்கு செவ்வாய், அடுத்தது சிம்மத்துக்கு சூரியன், தனுசுக்கு குரு. அப்போ மேச லக்கணத்துக்காரங்களுக்கு நம்ம செவ்வாயோட ஓரை சிறப்பை தரும், குருவோட ஓரை சிறப்பை தரும், சூரியனோட ஓரையும் சிறப்பை தரும், அதோடு சந்திரனோட ஓரையும் சிறப்பை தரும். ஆனால் மேச லக்கணத்துக்கு சிறப்பை தராது, புகழை தராது, செல்வாக்கை தராத நட்சத்திரம் அப்படின்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணமோ அந்த லக்கணத்திற்கு 3, 7, 11ஆம் அதிபதிகள் யாரோ அந்த கிரகங்கள் வந்து அந்த கிரகத்தோட ஓரை உங்களுக்கு நன்மை தராது. உதாரணத்துக்கு மேச லக்கணத்துக்கு நன்மை தராத ஓரை அப்படின்னா மேச லக்கணம். மேச லக்கணத்துக்கு 3ஆம் இடம் யார்? புதன். 7ஆம் இடம் யார்? சுக்கிரன். 11ஆம் இடம் யார்? சனி. அப்போ மேச லக்கணத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா புதன் உரையில், மேச லக்கணத்துக்காரங்க புதன் உரையில் ஒரு டாக்குமெண்ட்டு, பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் சார்ந்த எந்த விஷயங்கள் செஞ்சாலுமே மேச லக்கணத்துக்காரங்க கண்டிப்பாக அதில் சிக்கிக்குவாங்க. படிப்பு சார்ந்த விஷயத்தில் போய் நீங்கள் ஏதாச்சும்
செயல்பாடுகள் இந்த ஸ்கூலில் சேர்த்துறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த மேச லக்கணத்துக்காரங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும். அதே மாதிரி இந்த மேச லக்கணத்துக்காரங்களுக்கு 7 கூடையவன் சுக்கிரன். திருமண விஷயம், வண்டி வாகனம் சார்ந்த விஷயம், ஒரு வீடு கட்டக்கூடிய விஷயம், நிலம் வாங்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி ஒரு நல்ல சுப நிகழ்வில் மேச லக்கணத்துக்காரங்க சுக்கிர ஓரையில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அது வெற்றியை தராது. அதே மேச லக்கணத்துக்காரங்களுக்கு சனியோடைய ஓரை, இந்த ஓரையும் உங்களுக்கு லாபத்தை தராது, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றாது, உங்களுடைய ஆசை கனவு லட்சியம் எதுவும் ஈடாராது. அப்போ உங்களுடைய லக்கணத்திற்கு 3, 7, 11 அப்படிங்கக்கூடிய கிரகத்துடைய ஓரைகள் உங்களுக்கு சிறப்பான பலனை தராது. உங்களுடைய திரியோணாதிபதிகளுடைய ஓரைகள் மட்டும்தான் நல்ல பலனை தரும். திரியோணாதிபதி மேசம், சிம்மம், தனுசு. இதில் தனுசுவோடைய குருவோட ஓரை மிகப்பெரிய மேச லக்கணத்துக்காரங்களுக்கு குருவோட ஓரை உயர்கல்வி படிக்கிறதுக்கு, வெளியூர் வெளிநாடுகளுக்கு உண்டான ஏற்றுமதிக்கு உண்டான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான துவக்கம், அடுத்தது வந்து பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பாகப்பிரிவினை பிரிக்கிறதுக்கு, இதெல்லாமே மிகுந்த யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதே மாதிரி 5ஆம் இடம் சூரியனோட ஓரை மேச லக்கணத்துக்கு ஒரு குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளுக்கு எடுக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகள் எல்லாமே மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி ஓரைகள் எல்லாமே மேச லக்கணத்துக்கு அரசாங்கம், அரசியல், அரசாங்க பதவி, தந்தை சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே மேச லக்கணத்துக்காரங்களுக்கு சூரிய ஓரை மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலனை தரும். இதே மேச லக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, ஒரு அங்கும் பங்காளியோடைய பாதிப்புகள் பிரச்சனைகள் எதாவது இருந்தால் அதில் ரிலீஃப் பண்ணுறதுக்கு இதெல்லாமே சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு லக்னத்திற்காரர்களுக்கும் அவர்களுடைய திரியோணாதிபதிகளுடைய ஓரை தான் வெற்றியை தருமே தவிர சுப ஓரைன்னு நான் நினச்சிட்டு இருக்கிற குரு ஓரை, புதனோட ஓரை, சுக்கிரனோட ஓரை, வளர்பிறை சந்திரனோட ஓரை பலனை தராது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ரிஷப லக்கணம் எடுத்துக்கிறீங்க. ரிஷப லக்கணத்துக்கு உங்களுக்கு வெற்றியை அள்ளி தரணும். பொருளாதாரம் முதற்கொண்டு, தொழில் முதற்கொண்டு, ஒரு கல்வி முதற்கொண்டு, ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா ரிஷப லக்கணத்துக்காரங்க அவங்களுடைய திரியோண லக்கணம் எது? ரிஷபம்னா சுக்கிரன். அடுத்தது 6வதுங்கிறது எது? ரிஷப லக்கணத்துக்கு 6. இப்போ ரிஷப லக்கணத்துக்கு எடுத்துக்கங்க. ரிஷப லக்கணத்துக்கு 1, 5, 9 திரியோணம் எது? ரிஷப லக்கணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து சுக்கிரன், அடுத்தது 5வது வந்து கன்னி, 9வது வந்து மகரம். அப்போ ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிரனோட ஓரையும், புதனோட ஓரையும், சனியோட ஓரையும் நன்மையை கொடுத்தே தீரும். நம்ம என்ன சொல்லுவோம், சனியோட ஒரு காரியம் செஞ்சோம்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகாது, அந்த காரியத்தின் மூலம் வளர்ச்சி அடையாதுன்னு சொல்லுவோம். அப்போ ரிஷப லக்கணத்துக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல உங்களுக்கு என்ன சுப நிகழ்ச்சி என்னது அப்படின்னு எதாவது நினைக்கிறீங்களோ, சுப நிகழ்ச்சின்னு என்னது நினைப்போம்? ஒரு குழந்தைகள் சார்ந்த விஷயம், ஒரு திருமண விஷயம், ஒரு நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, ஒரு பட்டம் பதவி ஏற்கிறது, இது மாதிரி சுப நிகழ்வு எந்த நிகழ்வாக இருந்தாலுமே ரிஷப லக்கணத்துக்காரங்க சுக்கிரனோட ஓரையிலையும், புதனோட ஓரையிலையும், சனியோட ஓரையிலையும் சூப்பராக செய்யுங்க. பக்காவாக சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு ரிஷப லக்கணத்துக்காரங்க குருவோட ஓரையில், சூரியனோட ஓரையில், செவ்வாயோட ஓரையில், இந்த ஓரையில், சந்திரனோட ஓரையில், இந்த ஓரையிலெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியத்தின் மூலம் உங்களுக்கு பாதிப்புகள் வந்தே தீரும். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உடனே எடுத்தோன்னே சார் இன்றைக்கி புதனோட ஓரை நடக்குது, இந்த புதனோட ஓரையில் நாங்கள் இந்த காரியம் பண்ணலான்னு இருக்கிறோம், சூப்பராக இருக்கிறோம், டாக்குமெண்ட் பண்ணலான்னு இருக்கிறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு எல்லாருமே நினைப்பாங்க, கேட்பாங்க. நம்மளே நினைப்போம். ஒருத்தர் நம்மகிட்ட வந்து சார் இன்றைக்கி நான் ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம என்ன லக்னம்லாம் கேட்குறதில்ல, போடு புதனோட வர சூப்பராக இருக்குங்க, சுக்கிரனோட வர சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுறோம். ஆனால் அதில் வந்து செஞ்சு தான் அவங்க மாட்டிக்குவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இது காணொலி. இப்போ ஒரு மிதுன லக்னம், மிதுன லக்கணத்துக்கு வெற்றியை தரக்கூடிய ஹோரைகள் எது அப்படின்னு கேள்வி. மிதுன லக்கணத்திலிருந்து 1, 5, 9 எதுவோ அதுதான். மிதுன லக்கணத்துக்கு 1ஆம் இடம் எது? மிதுனம். 5ஆம் இடம் துலாம், 9ஆம் இடம் கும்பம். அப்போ மிதுன லக்கணத்துக்கு புதனோட ஓரை, சுக்கிரனோட ஓரை, சனியோட ஓரை, இந்த 3 ஓரையும் நீங்கள் எந்த சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, எந்த விஷயங்களாக இருந்தாலும் பண்ணுங்க, சக்ஸஸாக இருக்கும். ஆனால் மிதுன லக்கணத்துக்காரங்க
அவங்களுடைய 3, 7, 11வது வீடு எந்த வீடோ அந்த ஓரைகள் அவர்களுக்கு பகை ஓரை பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஓரை. அப்போ மிதுன லக்னத்துக்கு 3ஆம் இடம் எது? சிம்மம். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் எது? குரு. 11ஆம் இடம் எது மிதுன லக்னத்திற்கு? செவ்வாய். அப்போ மிதுன லக்னத்துக்காரங்க குரு வார சூப்பராக இருக்கும்னு நினச்சிட்டு ஒரு காரியங்கள் செஞ்சீங்கன்னா பண இழப்பை சந்திப்பீர்கள். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், புகழ் பாதிக்கப்படும். மிதுன லக்னத்துக்காரங்க சூரிய ஓரையில் ஒரு நல்ல காரியங்கள், சூரிய காரியங்கள்னால் சூரியன் சம்பந்தப்பட்ட காரகத்தோட ஓரைகளே செஞ்சாலும் அது உங்களுக்கு பாதகமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி செவ்வாயோட ஓரையிலையும் மிதுன லக்னத்துக்காரங்க ஒரு காரியம், நிலம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, பங்கு பங்காளி பிரச்சனை, டாக்குமெண்ட்டு, பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன், இது மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்வுகளை மிதுன லக்னத்துக்காரங்க இந்த ஓரையில் செஞ்சாங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு பகையாக போய்விடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது கடக லக்னம். கடக லக்னத்துக்கு உங்களுடைய 1, 5, 9 எதுவோ, கடக லக்னத்துக்கு யார்? சந்திரன். கடகத்திலிருந்து 5ஆம் இடம் யார்? விருச்சகம், செவ்வாய். கடக லக்னத்துக்கு 9ஆம் இடம் எது? மீனம். அப்போ கடக லக்னத்துக்காரங்களுக்கு சந்திர ஓரை, செவ்வாயோட ஓரை, அடுத்தது குருவோட ஓரை, இந்த 3 ஓரைகளும் உங்களுக்கு சுபமான பலன்களை தரக்கூடிய ஓரை. அப்போ கடகலக்கணத்துக்காரங்களுக்கு எந்த ஓரை பலன் தராது? கடகலக்கணத்துக்கு 3ஆம் இடம், கடகம், சிம்மம், கன்னி. புதனோட ஓரை கடகலக்கணத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்தே தீரும். கடகலக்கணத்துக்காரங்களுக்கு சனியோட ஓரை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்தே தீரும். கடகலக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிர ஓரை இருக்கிறதுலையே கடகலக்கணத்துக்காரங்க சரணா தண்ணி கொடுத்துறேண்ணா, இந்த சுக்கிர ஓரை கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தே தீரும். அப்போ கடகலக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிர ஓரை 1, அதே மாதிரி கடகலக்கணத்துக்காரங்களுக்கு 7க்குடையவர் சனி, இது பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது சுக்கிரன் 3, 7, 11ஆம் இடத்துடைய அந்த கிரகங்களுடைய ஹோரை வரும் பொழுது அவர்கள் நல்ல காரியங்களை செய்யாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ சிம்ம லக்னத்துக்கு 1, 5, 9 அப்படிங்கக்கூடிய திரியோணாதிபதியோட ஓரை சூப்பராக இருக்கும். அப்போ சிம்ம லக்னத்துக்கு யார் திரியோணாதிபதி? 1 சூரியன், அடுத்தது 5ஆம் இடம் குரு, அடுத்தது 9ஆம் இடம் செவ்வாய். அப்போ சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு சூரிய ஓரை, செவ்வாயோட ஓரை, குருவோட ஓரை, இந்த 3 ஓரையும் உங்களுக்கு சுபமான பலன்களை தந்தே தீரும். ஆனால் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு 3, 7, 11ஆம் வீட்டோடைய அதிபதிகளுடைய ஓரை நிச்சயம் பலனை தராது, பாதிப்பைத்தான் தரும். அப்போ சிம்ம லக்னத்துக்கு யார் பாதிப்பு தரும்? 3ஆம் இடம் யார்? சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரன், சனி. சிம்ம லக்னத்துக்கு 11 யார்? புதன். அப்போ புதனோட ஓரை, சுக்கிரனோட ஓரை, சனியோட ஓரை. அப்போ சிம்ம லக்னத்துக்காரங்க ஒரு வேளை சுக்கிர ஓரையில் ஒரு சுப நிகழ்ச்சிகளை பண்ணுறாங்க நல்லது அப்படின்னு, கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. சிம்ம லக்னத்துக்காரங்க புதனோட ஓரையில் சுப ஓரைன்னு நினச்சிட்டு ஒரு காரியத்தை செய்கிறாங்க, அப்போ மாட்டிக்குவாங்க. அப்போ மிகப்பெரிய பாதிப்பை அடைவார்கள். கன்னி லக்னத்துக்கு உங்களுடைய லக்கணத்திற்கு 1, 5, 9 யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சிங்க. கன்னி லக்னத்துக்கு கன்னி, மகரம், அதுக்கடுத்து 9ஆம் இடம் எது? ரிஷபம். அப்போ கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு புதன் ஓரையில் நல்ல காரியங்களை செய்யுங்க. சனியோட ஓரையில் கெட்ட ஓரை, பாவ ஓரைன்னு பார்க்காதீங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க. கன்னி லக்னத்துக்காரங்க சுக்கிர ஓரையில் நல்ல காரியத்தை செய்யுங்க. இந்த நல்ல காரியம்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே நல்ல காரியம். உங்களுக்கு உங்களுக்கே தெரியுமில்ல, இந்த காரியங்கள் செஞ்சால் இதெல்லாம் நல்ல காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் கெட்ட காரியங்கள்னு தெரியுமில்ல. நீங்கள் இந்த நல்ல காரியங்களை பூரா உங்களுடைய 1, 5, 9 ஹோரைகளில் செய்யுங்க. இந்த 3, 7, 11 7ஆம் இடத்தோட ஓரையை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டே இருங்க. அந்த ஓரை தான் இருக்கிறதுலேயே டேஞ்சரான ஓரை. இப்போ கன்னி லக்னத்துக்கு 3ஆவது ஓரை எது? செவ்வாய். 7ஆவது எது? குரு. 11ஆவது எது? சந்திரன். அப்போ செவ்வாயோட ஓரை, குருவோட ஓரை, சந்திரனோட ஓரை, இந்த ஓரையில்
கன்னி லக்கணத்துக்காரங்க எந்த காரியங்களை செஞ்சாலும் அந்த காரியங்கள் கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் போதும், அடுத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் தான் வந்து முடியும். இதையெல்லாம் நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில் தான் கோரை பலன் சொல்லணுமே தவிர, எடுத்த உடனே புதன் ஓரை, குரு ஓரை, சுக்கிர ஓரை, வளர்பிறை சந்திரன் ஓரை உங்களுக்கு யோகத்தை தரும்னு யாருக்கும் இனிமேல் சொல்லி பழகாதீங்க. உங்களுடைய லக்னத்திற்கு தகுந்தவர் போல் தான் ஓரை இயங்குமே தவிர, பொதுவான சுப ஓரை, பாவ ஓரை என்று கோரையே இல்லை. இந்த ஜோதிடத்தில் 9 கோரையும் 7, அதாவது கிரகங்கள் ராகு கேது கிடையாது. இந்த 7 கோரையும் நல்லதை தான் செய்யும், இந்த 7 கோரையுமே தீமையை தான் செய்யும். அது அவங்களுக்கு லக்கணத்துக்கு தகுந்தாற் போல். இதே துலா லக்கணம், துலா லக்கணத்துக்கு 1, 5, 9 கூடிய லக்கணங்கள் எதுவோ, அந்த லக்கணத்துக்குடைய கிரகம் எதுவோ அது சுப பலனை தரும். துலா லக்கணத்துக்கு யார்? சுக்கிரன். துலா லக்கணத்துக்கு அடுத்தது யார்? 5ஆம் இடம். துலாம், விருச்சகம், மகரம், எது வருதுங்க நீங்களே சொல்லுங்க ஒருத்தர். துலா லக்கணத்துக்கு சுக்கிரன், சனி, புதன், இந்த ஓரைகள் எல்லாமே உங்களை சக்ஸஸ் மேன் ஆக்கும். துலா லக்கணத்துக்கு 3, 7, 11 கூடிய கிரகம் எதுவோ அதெல்லாமே உங்களுக்கு பாதகத்தை செய்யும். துலா லக்கணத்துக்கு குரு, செவ்வாய், அதுக்கு அடுத்தது சூரியன், இந்த 3 ஓரையும் உங்களுக்கு பாதகத்தை செய்யும். இந்த காரியத்தில் சுப நிகழ்ச்சிகளை செய்யாதீங்க. இப்போ விருச்சிக லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு வெற்றியை, பணம், புகழ், அந்தஸ்தை தேடித்தரக்கூடிய கோரை எது? அப்போ விருச்சிகத்துக்கு செவ்வாய் ஓரை முதல் தரத்திலும், அதோட அடுத்தது 5ஆவது தரத்தில் வரக்கூடிய குருவோட ஓரையும், அடுத்தது 9ஆவதாக வரக்கூடிய சந்திரனோட ஓரையும். எப்பயுமே லக்னாதிபதியோட ஓரையை விட 5, 9ஆவது ஓரைகள் வந்து மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே லக்னாதிபதியோட 1, 5, 9 எப்பயுமே ஓகே தான். ஆனால் இந்த விருச்சிக லக்னத்துக்கு பாருங்கள், செவ்வாய் லக்னத்துக்கு உடையவர், அதே 6க்கும் உடையவர். அதே மேச லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1க்கு உடையவர், 8க்கு உடையவர். அதனால் எப்பயுமே தன்னுடைய லக்னாதிபதி அப்படிங்கிறது இந்த 1, 6, 6, 8 கனெக்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு அவங்கள ஒதுக்கி விட்டுக்குங்க. 5, 9 கூடிய ஓரைகள் உங்களுக்கு பலனை தரும். அப்போ விருச்சிக லக்கணத்துக்காரங்களுக்கு குருவோட ஓரையும் முதல் தரத்தில், 2ஆவது சந்திரனோட ஓரையும், 3ஆவது தரத்தில் செவ்வாயோட ஓரையும் பலன் தரும், நல்ல பலனை. அதே கெடுதல் செய்யணும், சிறப்பாக இருக்காது அப்படின்னு நினச்சோம்னா, விருச்சிகத்திற்கு 7க்குடையவன் ஃபஸ்ட்டு யார்? சுக்கிர ஓரை, அது மிகப்பெரிய கெடுதலை செய்யும். அடுத்தது 3ஆவது ஓரை சனி, அது கெடுதலை செய்யும். அடுத்தது 11ஆவது இடம் கொஞ்சம் பரவாயில்லைன்னு நினச்சிக்கலாம், ஏன்னா 11ங்கிறது லாபஸ்தானம். ஆனால் அதிலே வந்து அவங்களுக்கு சரலக்கணமாக்குது வந்துட்டால் அதெல்லாம் மைனஸ் கொடுத்துரும். அப்போ 11ஆம் இடம் எது விருச்சிகத்திற்கு? கன்னி. அப்போ புதனோட ஓரை, இந்த ஓரை எல்லாமே அவங்களுக்கு நன்மையை தராது. இப்போ ஒரு தனுசு லக்கணத்துக்காரங்க எனக்கு வெற்றி தரக்கூடிய ஓரை எதுன்னு கேட்குறாங்க. ஒரே நிமிஷம். ஒருத்தர் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உண்மையிலே நீங்கள் எல்லாம் ஜெயிக்கணும் இன்றைக்கி. ஏன்னா ஹோரை பார்க்காம எந்த காரியத்தையும் யாருமே செய்கிறதில்ல. ஹோரை பார்க்காம ஒரு காரியத்தை செஞ்சால் அது சோரம் போயிடும், சக்ஸஸ் அடையாது. அப்போ ஒரு தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்காங்க ஒருத்தர். நீங்கள் முதல்ல உங்களுடைய காரியத்தில் முதல்ல வெற்றி அடையணும். அது சுப நிகழ்வு. நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்டதுக்கு பூரா சூரியனை பாருங்கள், அடுத்தது குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் குருவை பாருங்கள், குருவோட உரையை எடுத்துக்கங்க, உணவு சம்மந்தப்பட்டதுக்கு சந்திரனோடைய உரையை எடுத்துக்கங்க. இப்படியெல்லாம் இல்லை. நம்ம அந்த இதுவே பேசாமல் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு டாபிக், சுப நிகழ்ச்சிகள் இல்லாமல் அசுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு டாபிக். உங்களுக்கே தெரியும் சுபம் அசுபம் எது அப்படின்னு. நீங்கள் அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டால் போதும். இதில் அந்த சுப ஓரையில் நீங்கள் எதை வேணுமாலும் செய்யலாங்க. இதை தான் பள்ளியோடம் போய் சேர்த்துறதுக்கு இந்த ஓரையில் தான் போகணும்னு இல்லை, சுப ஓரையில் போகலாம். அப்போ தனுசு லக்கணத்துக்காரங்க உங்களுடைய லக்னத்திற்கு லக்னாதிபதி அப்படிங்கக்கூடிய ஓரை குருவோட ஓரை, 5ஆம் இடத்து அதிபதியோட ஓரை அப்படிங்கிறது செவ்வாயோட ஓரை, 9ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியனோட ஓரை. இந்த தனுசு லக்கணத்துக்காரங்க இந்த குருவோட ஓரையிலையும் செவ்வாயோட ஓரையிலையும் அடுத்தது சூரியனோட ஓரையிலையும் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் எது எது அப்படிங்கிறதோ அந்த காரியத்தை பூரா இந்த ஓரையில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும்.
இதை தாண்டி புதன், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இந்த சுப ஓரையும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. யார்? இந்த தனுசு லக்கணத்துக்காரங்க. அப்படியே இருங்க ஐயா. நம்முடைய பிரசன்ன சக்கரவர்த்தி ஜானகிராமன் ஐயா அவர்களை வருக வருகின்ற மேடைக்கு அன்போடு நம்ம வரவேற்கிறோம். அப்போ இந்த தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு 3வது இடத்துடைய கிரகத்தோட ஓரையும் 7வது கிரகத்தோட ஓரையும் 11வது கிரகத்தோட ஓரையும் பகை ஓரை. அப்போ தனுசு லக்கணத்துக்கு 3ஆம் இடம்ங்கிறது எது? கும்பம், சனியோட ஓரை. தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது எது? புதன், புதனோட ஓரை. தனுசு லக்கணத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறது எது? சுக்கரனோட ஓரை. அப்போ தனுசு லக்கணத்துக்காரங்க நம்ம எதை சுப ஓரைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்? சுக்கரனை சுப ஓரைன்னு சொல்கிறோம், புதனை சுப ஓரைன்னு சொல்கிறோம். அப்போ தனுசு லக்கணத்துக்காரங்க புதனோட ஓரையிலையும் சுக்கரனோட ஓரையிலையும் சனியோட ஓரையிலையும் நீங்கள் ஒரு காரியத்தை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்தித்து அது சக்ஸஸ் ஆகாமல் தான் போகுமே தவிர அதில் வெற்றி அப்படிங்கிறது கிடையாது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய லக்னத்திற்குத்தான் நீங்கள் ஹோரையை பார்க்க வேண்டுமே தவிர பொதுவான ஹோரை என்று பார்க்கக்கூடாது. இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ ஒரு மகர லக்கணத்துக்காரங்களுக்கு வெற்றியை தரணும், வாழ்க்கையில் புகழை தரணும், செல்வத்தை கொடுக்கணும், அந்தஸ்தை கொடுக்கணும். அது எப்படிப்பட்ட ஹோரை சிறப்பாக இருக்கும்? மகர லக்கணத்திற்கு 1, 5, 9 கூடிய ஓரை மிகப்பெரிய ராஜயோகத்தை, வெற்றியை வாரி வழங்கும். மகர லக்கணத்துக்கு 1ஆம் இடம் எது? சனி. மகர லக்கணத்துக்கு 5ஆம் இடம் எது? ரிஷபம், சுக்கிரன். மகர லக்கணத்துக்கு 9ஆம் இடம் எது? புதன். அப்போ இதில் மகர லக்கணத்துக்கு புதனோட ஓரை பெஸ்ட்டாக இருக்குமானா புதனோட ஓரை 6, 9 ஓரை ஒரு விதத்தில் 6ஆம் இடத்தோட வேலையும் செய்யும். அப்போ மகர லக்கணத்துக்கு சனியோட ஓரை சிறப்பு தான், புதனோட ஓரையும் சிறப்பு தான், சுக்கிரனோட ஓரையும் சிறப்பு தான். இதில் முதல் தரத்தில் எதப்பா எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னம்னா 5 கூடைய ஓரையான சுக்கிர ஓரை மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கும் மகர லக்கணத்துக்காரங்களுக்கு. அது 2வது பட்சம்தான். அந்த ஓரையில் கரெக்டாக நம்ம அட்டன் பண்ண முடியலைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் புதனோட ஓரையை எடுத்துக்கலாம். 3வது தரத்தில் சனியோட ஓரையை எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ராஜ வசியத்தை கொடுக்கக்கூடிய ஓரைகள். சரி, மகர லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த ஹோரையில் போய் ஒரு காரியத்தை செஞ்சோம்னா சிறப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. நம்ம குருவோட ஓரை சூப்பர் ஓரைன்னு சொல்கிறோம், சந்திரனோட ஓரை அருமையான ஓரைன்னு சொல்கிறோம். அப்போ மகர லக்கணத்துக்காரங்களுக்கு 3, 7, 11 அப்படிங்கக்கூடிய எந்த கிரகம் வருதோ, எந்த லக்கணமாக வருதோ அந்த லக்கணத்தோட ஓரைகள் அவர்களுக்கு பாதிப்பை தான் கொடுக்கும். அப்போ மகர லக்கணத்துக்கு 3ஆம் இடம் எது? மீனம், குருவோட ஓரை. மகர லக்கணத்துக்கு 7ஆம் இடம் எது? கடகம். மகர லக்கணத்துக்கு 11ஆம் இடம் எது? விருச்சகம். இதில் எப்பயுமே ஒரு லக்கணத்திற்கு அதனுடைய 7வது வரதாங்க ரொம்ப கொடுமைப்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ சந்திர ஓரை நல்ல ஓரைன்னு நினைக்கிறோம். மகர லக்கணத்துக்காரன் சந்திர ஓரையில் ஒரு காரியம் செஞ்சானா கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுருவோம். எப்பயுமே லக்னாதிபதியை விட, லக்னத்தை விட இந்த 1, 5, 9 1வது இடத்த விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 2 ஓரைகள் தான் அவங்களுக்கு கெடுதலே அதிகமாக பண்ணும். அப்போ மகர லக்கணத்துக்காரங்களுக்கு சந்திர ஓரையும் செவ்வாவோட ஓரையும் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்தே தீரும். ஏன்னா மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதி இல்லை செவ்வா. அப்போ இது சிறப்பான பலனை கொடுக்காது. இப்போ கும்ப லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம். கும்ப லக்கணத்துக்கு நம்மளுக்கு முதல்ல வெற்றி கொடுக்கக்கூடிய ஓரைகள் எது அப்படின்னம்னா கும்ப லக்கணத்துக்கு அதனுடைய 1, 5, 9ஆம் இடம் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கணும். கும்பத்துக்கு 1ஆம் இடம் கும்பமே தான். கும்பத்துக்கு 5ஆம் இடம் எது? மிதுனம். கும்பத்துக்கு 9ஆம் இடம் எது? துலாம். துலாம் தானேங்க, அதில் மாற்றம் இல்லைங்க. அப்போ சனியோட ஓரை, புதனோட ஓரை, சுக்கிரனோட ஓரை. இதில் சனியை மட்டும் ஃபஸ்ட்டு அவங்களோட லக்னாதிபதி ஓரையை ஒரு ஓரம் கட்டி வச்சுக்கங்க. 5ஆம் இடத்தோடைய அதிபதி ஓரையும் 9ஆம் இடத்து அதிபதியோட ஓரையும் சிறப்பான பலனை கொடுக்கும். இதில் கும்பலக்கணத்துக்கு மட்டும் புதனோட ஓரை 2வது தரத்தில் தான் பலனை கொடுக்கும். ஏன்? அது 5 கூடையவனு அவனே வருவான், 8 கூடையவனு அவனே வருவான். அப்போ கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிர ஓரை முதல் தரத்தில் ராஜயோகத்தையும், 2வது தரத்தில் புதனோட ஓரையும் சிறப்பையும், 3வது சனியோட ஓரையும் வெற்றி கொடுக்கும். இந்த கும்பலக்கணத்துக்கு முதல்ல ஆகாது அப்படின்னம்னா கும்பலக்கணத்துலேருந்து நேராக 7வது ஓரை எதுவோ, 7வது வீடு எதுவோ அந்த ஓரை அவர்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். கும்பலக்கணத்துக்கு 7வது வீடு எது? சூரியனோட ஓரை.
நீங்கள் உடனே சூரியனோட ஓரையில் அரசாங்க பதவி ஏற்கிறேன், அரசாங்கத்தின் ரீதியாக வேலைகளுக்கு ஒரு உடன்பாடு பண்ணுறேன், சூரியன் நிர்வாகம் சார்ந்த விஷயத்தில் நான் இந்த ஓரையில் சிறப்பாக பண்ணுறேன் அப்படின்னு யாராச்சும் சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் தயவுசெய்து சொல்லாதீங்க. அந்த லக்னத்தை அறிந்து தான் நீங்கள் ஹோரையை சொல்லணும். அப்போ கும்பலக்கணத்துக்காரங்க சூரிய ஓரையில் ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி 3வது இடம், கும்பலக்கணத்துக்கு 3வது இடம் யார்? செவ்வாயோட ஓரையும் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் மன அழுத்தத்தையும் டாக்குமெண்ட்டு பத்திரம் சார்ந்த விஷயங்களில் இந்த காரியத்தை செவ்வாயோட ஓரையில் பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அதே கும்பலக்கணத்திற்கு 11ஆம் இடம் தனுசு, குருவோட தனுசு தானுங்க, தனுசு கும்பலக்கணத்துக்கு பாருங்கள் எது வருது? குரு தான். குருவோட ஓரையும் அவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது. சூப்பர். மீன லக்கணத்தை எடுத்துக்கிறோம். மீன லக்கணத்துக்கு நம்மளுக்கு வெற்றி கொடுக்கணும். எந்த ஓரை நல்லது பண்ணும் அப்படின்னா மீன லக்கணத்துக்கு அதனுடைய 1, 5, 9வது இடத்த எதுன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ மிதுனம், இந்த மீனம், அடுத்தது கடகம், அதுக்கு அடுத்தது விருச்சகம், இதுதானுங்க. அப்போ மீன லக்கணத்துக்காரங்களுக்கு குருவோட ஓரையும் சந்திரனோட ஓரையும் 9ஆம் இடத்தோடைய செவ்வாயோட ஓரையும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை தரும். நம்ம உடனே மீன லக்கணத்துக்காரங்களுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் நம்ம வாயில் வர்றது வேலை என்ன வேலை? புதனோட ஓரை, சுக்கிர ஓரை, வளர்புற சந்திரனோட ஓரை, இந்த ஓரையில் தான் நம்ம எடுத்து செய்யுங்கன்னு சொல்லிடுறோம். ஆனால் நம்முடைய லக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லக்கணத்துக்கு வெற்றி தரக்கூடிய ஓரை எது, நம்ம லக்கணத்திற்கு பாதகம் செய்யக்கூடிய ஓரை எதுன்னு நமக்கு தான் எடுத்துக்கணும். ஹோரை என்பது பொதுவான தன்மை. அவர்களுடைய லக்கணத்திற்கு தகுந்தாற்போல் அந்த ஹோரைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ மிதுன லக்கணத்துக்காரங்கள், இந்த மீன லக்கணத்துக்காரங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஹோரை அப்படின்னா குருவோட ஓரை, சந்திரனோட ஓரை, அடுத்தது செவ்வாயோட ஓரை நன்மை தரும். மீன லக்கணத்துக்காரங்களுக்கு இருக்கிறதுலையே கொடுமையை செய்யணும் அப்படின்னோம்னா புதனோட ஓரை மீன லக்கணத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை செய்தே தீரும். இந்த புதனோட ஓரையில் எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யாதீங்க, செஞ்சிங்கன்னா அதில் சித்திரவதைப்பட்டே தீரணும். அதே மாதிரி மீன லக்கணத்துக்காரங்க சுக்கிரனோட ஓரையில், அது 3 குடையனோட ஓரை, எந்த காரியத்தையும் செய்யாதீங்க, செஞ்சிங்கன்னா அது மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாயிரும். அதே மீன லக்கணத்துக்காரங்களுக்கு சனியோட ஓரையை ஒரு காரியம் செஞ்சிங்கன்னா அது நஷ்டத்தில் போய் முடியும். அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, இந்த ஹோரை சாஸ்திரம் பார்க்கும் பொழுது நீங்கள் பாட்டுக்கு வளர்பிறை சந்திரன், குருவோட ஓரை, புதனோட ஓரை, சுக்கிரனோட ஓரை, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்ததுன்னா அதெல்லாம் மறந்துடுங்க. இந்த ஹோரைகள் எல்லாமே ஹோரை பலன் சொல்கிறதுக்கு ஜோதிடத்தில் எந்த கிரகங்களும் நன்மையும் செய்ய போவதில்லை, தீமையும் செய்ய போவதில்லை. அவங்களுடைய லக்னத்திற்கு தகுந்தாறு போல்தான் அந்த கிரகங்கள் நன்மையோ தீமையோ செய்கிறது. இதுதான் உண்மை. ஒரு குருவோட புத்தி வந்தால் ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவான், அந்த குருவோட புத்தி வந்தால் ஒருத்தனுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். சுக்கிர திசை வந்தால் ஒருத்தனுக்கு யோகம் அடிக்குதும்மா, அவனை கேட்டால் நான் பிச்சை எடுக்காத கொடுமையும்பா. அப்போ என்னென்னா உங்களுடைய லக்னத்திற்கு தகுந்தாறு போல் அவங்க லக்னத்திற்கு அவன் வரக்கூடியவன் சுபகிரகமா பாவகிரகமா அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் அந்தந்த ஓரைகளும் உங்களுக்கு சுபமான பலனை தரும். அப்போ நீங்கள் மேச லக்கணத்திலேருந்து மீன லக்கணம் வரை 12 லக்கணக்காரங்களாக இருந்தாலுமே உங்கள் லக்கணத்திற்கு இந்த 5, 9 கூடைய கிரகங்களுடைய ஓரை உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை வழங்கியே தீரும். அதே மாதிரி உங்கள் லக்கணத்திற்கு 3, 7, 11 அப்படிங்கக்கூடிய ஹோரைகள் உங்களுக்கு எல்லாமே பாதிப்பை கொடுத்தே தீரும். இதை அனுசரித்து ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு காரியத்துக்காக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்த உடனே சந்திரனோட ஓரை புதனோட ஓரைன்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் முதல்ல ஒரு காரியத்துக்கு உங்கள்கிட்ட ஃபோன் கேட்டால் நீங்கள் அவங்ககிட்ட என்ன ராசின்னு கேட்காதீங்க, என்ன லக்னம்னு மட்டும் கேளுங்க போதும். அந்த லக்னத்திற்கு எந்த ஓரை 1, 5, 9ஓட ஓரைகள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதில் 1, 5, 9ல் 5, 9 மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறத அந்த ஓரையை எடுத்து நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அது கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிரும். அதற்கு தகுந்தாறு உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.